குட் ஈவினிங். ஸோ கிளாஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடணும். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது தானே? நேத்து வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா சாரி. ஸோ ஸோ நேத்து கிளாஸ்ல வந்துட்டு பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்னென்ன டேக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் இமேஜையும் ஆங்கர் டேக்கையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஹெச்டிஎம்எல் தான். ஸோ ஹெச்டிஎம்எல்ல இன்னும் என்னென்ன டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஃப்ரேம் டேக் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னா லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் டேக் ஒண்ணு இருக்கு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இந்த மாதிரி 3 லிஸ்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 லிஸ்ட் டைப்ஸையும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தென் ஐஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 2 3 4 அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்றதுக்காண்டி லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஐட்டம்ஸ் தான் லிஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அது நம்ம நார்மலாவே லிஸ்ட் பண்ணும்போது எப்படின்னா எழுதுவோம், ஒண்ணு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம், புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுவோம், இல்லைன்னா 1 2 3 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஓஎல் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ ஓஎல் டேகுக்குள்ள நீங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா எல்ஐ டேக் வேணும். ஸோ அந்த எல்ஐ டேக் வந்துட்டு எல்ஐ டேக்குள்ள தான் உங்களோட ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அந்த எல்ஐ டேக்குள்ள கொடுப்பீங்க. சோ அந்த எல்ஐ டேக்குள்ள ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கும்னா ஓஎல் டேக்குள்ள அல்லது யூஎல் டேக்குள்ள இருக்கலாம். சோ ஓஎல் டேக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதே யூஎல் டேக்குள்ள நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ்ல அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வெப் பேஜ்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இது இந்த யூஎல்க்கு பேரு அன்ஆர்டர் லிஸ்ட். சோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓஎல் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட். சோ அது வந்துட்டு 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். சோ எல்லைக்குள்ளதான் நமக்கு வந்து எந்த ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த ஐட்டம்ஸோட நேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். சோ அதுக்கு எல்ஐ டேக். சோ எல்ஐ டேக் நீங்க ஓஎல் டேக்குள்ள கொடுக்கலாம், இல்லைன்னா யூஎல் டேக்குள்ள கொடுக்கலாம். சோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க ஒரு டேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அத வந்துட்டு டிஎல் டிடி யூஸ் பண்ணி கொடுப்போம். இப்ப டிஎல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த இன்ஃபோஸ்மைட்ங்கிறது ஒரு டேம். சோ அப்போ டிஎல் அப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்ஃபோஸ்மைட்ங்கிற டேம டிடி அப்படின்னு கொடுத்திருக்கேன். அந்த இன்ஃபோஸ்மைட்டோட டிஸ்கிரிப்ஷனை டிடிங்கிறது டிஸ்கிரிப்ஷன், டிடிங்கிறது டேம். சோ அந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் அந்த டேம் ரெண்டுத்தையும் நீங்க ஒரு செட்டா கொடுக்க போறீங்க. எல்லை மாதிரி கிடையாது இது. இது ஜஸ்ட் எல்லையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இந்த டே 1 டே 2 டே 3 அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவீங்க. பட் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டேம் கொடுத்துட்டு அந்த டேமோட டிஸ்கிரிப்ஷனை சேர்த்து எழுதுவீங்க. இப்ப இன்ஃபோஸ்மைட்ங்கிறது ஒரு டேம். சோ அதுக்கு கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன், டே 1 அப்படிங்கிறதுக்கு கீழே அதோட டிஸ்கிரிப்ஷன். சோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் ஒரு டேம் அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நீங்க கொடுக்க போறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா டிஎல் டேக். அங்க ஓஎல் யூஎல் யூஸ் பண்ணல, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டுக்கு டிஎல். டிஎலுக்குள்ள நீங்க டேம் ஸ்பெசிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா டிடிக்குள்ள கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க போறீங்கன்னா அதை டிடிக்குள்ள கொடுப்பீங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதுல நெஸ்டட் லிஸ்டும் இருக்கு. சோ ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்டையும் நீங்க கொடுத்துக்கலாம். சோ அதுக்கு பேரு தான் நெஸ்டட் லிஸ்ட். சோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிளா பண்ணி காமிக்கிறேன். ஓகே,
இது வரைக்கும் நேத்து பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். சோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு யூஎல் டேக் உள்ள யூஎல் டேக்னா எப்படி பிரிண்ட் ஆகும்? யூஎல் டேக்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னு கேட்டேன். சோ நான் இங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க போயிட்டு பிரிண்ட் பண்றேன். சோ எப்படி நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு? சோ இது வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் யூஎல் டேக்ல கொடுத்துருக்கேன். சோ அதனால எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ நான் இங்க பிரேக் கொடுத்துக்கிறேன். பிரேக் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன்னா, ஓஎல் டேக்ல இந்த எல்லைய பிரிண்ட் பண்றேன். சோ அத நீங்க ஓஎல் டேக்ல கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ்ல பிரிண்ட் ஆகும். சோ இதான் யூஎல்க்கும் ஓஎல்க்கும், அதாவது ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நெஸ்டட் லிஸ்டும் நீங்க வச்சுக்கலாம். நெஸ்டட் லிஸ்ட் மீன்ஸ் என்னன்னா, இப்ப நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு யூஎல் டேக்ல ஒரு ஒரு எல்ஐ டேக் வச்சு, ஓகேவா? சோ இங்க எல்ஐ டேக்குள்ள இந்த இருக்குல்ல, இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு யூஎல் ஒரு ஓஎல் டேக்கோ அது உங்களோட இஷ்டம். ஓகே, அதுக்குள்ள ஒரு எல்ஐ டேக் வச்சிருக்காங்க. எல்ஐ டேக்குக்குள்ள திருப்பி ஒரு யூஎல், அதுக்குள்ள ஒரு எல்ஐ, அந்த மாதிரி நெஸ்டட் லிஸ்டா நீங்க கூட வச்சுக்கலாம். சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க சும்மா ஒரு எல்ஐ டேக் வச்சிருக்கேன்னா, சோ அந்த எல்ஐ டேக்குக்குள்ள இன்னொரு ஒரு யூஎல் டேக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இங்க ஓஎல் டேக் வச்சுட்டேன். இங்க ஒரு ஓஎல் டேக் வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் ஒரு எல்ஐ டேக் வச்சிருக்கேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த எல்ஐ டேக்குள்ளேயே நெஸ்டடுக்கு இன்னொரு ஒரு யூஎல் டேக் வச்சுக்கிறேன். ஓகே, யூஎல் டேக் வச்சு அதுக்குள்ள ஒரு எல்ஐ பிரிண்ட் பண்றேன். ஓகே, சோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா இந்த மாதிரி. ஓகே, ஒரு ஆர்டர் லிஸ்டுக்குள்ள நான் எல்ஐ டேக் ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்கட்ஸ்ங்கிற அந்த லிஸ்ட் ஐட்டம் ஒரு ஆர்டர் லிஸ்டுக்குள்ள கொடுத்திருந்தேன். சோ அது ஒன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அந்த ஆர்டர் லிஸ்டுக்கு இன்சைட்ல எனக்கு என்ன ஆயிருக்கு, இது பார்லேஜி பிரிண்ட் ஆயிருக்கா? சோ இதே மாதிரி அதுல நான் 2 3 எல்ஐ டேக் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 3 எல்ஐ டேக்கும் கொடுத்துக்கலாம். சோ இதுக்கு பேரு தான் நெஸ்டட். சோ ஒரு எல்ஐ டேகுக்குள்ள இன்னொரு ஒரு லிஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். சோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த மாதிரி இருக்காது. சோ இங்க ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஐட்டம்ஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணுவீங்க. டிஎல் யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். இந்த ஓஎல் யூஎல் அதுக்கு வராது. நீங்க ஒரு டேம் ஸ்பெசிஃபை பண்ணி அந்த டேமோட டிஸ்கிரிப்ஷன் எழுத போறீங்க அப்படின்னா நீங்க டிஎல் டேக் யூஸ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு டேம் வைக்க போறேன். சோ அதை வந்து நான் டிடின்னு கொடுத்துக்கிறேன். இந்த டேம்ல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ம். சோ இது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டேம் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த டேமுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். ம். சோ இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டேன். சோ அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஒரு டேம் வச்சுக்கிறேன். சோ அந்த டேம்ல வந்துட்டு ஆ அத குடுத்துட்டு, அடுத்து அந்த டேமுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அது என்ன வச்சுக்கலாம் அப்டின்னா, ஆம்
ஒரு டேப் அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன். இன்னொரு ஒரு டேப் அதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி நம்ம வைக்க போறோம் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஎல்குள்ள குடுக்கலாம். ஓகே. சோ இங்க குடுத்துருக்காங்கல்ல. டிஸ்கிரிப்ஷன் டேக். ஓகே. சோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டேக் அதோட டிஸ்கிரிப்ஷன், ஒரு டேக் அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நீங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன் டேக். சோ ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இது 3 டைப்ஸையும் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அண்ட் தென் இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா ஐ ஃப்ரேம்ஸ். சோ நான் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கேன். இன் கேஸ் உங்களுக்கு இன் பிட்வீன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மைக்க அன்மியூட் பண்ணி கேட்டுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஐஃப்ரேம். ஆக்சுவலி இந்த ஐஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வெப் பேஜ்ல இருக்கோமா, சோ நம்மளோட வெப் பேஜுக்கு இன்சைட்லயே வேற ஒரு வெப் பேஜ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம வேற ஒரு வெப் பேஜ நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நான் என்னன்னா இங்க வந்துட்டு இருக்கேன் என்னோட வெப்சைட்ல. இந்த இடத்துல இப்போ நான் என்னோட வெப்சைட்லயே ஒரு சம் பாயிண்ட நான் வந்து ஒதுக்கிடுவேன் ஐஃப்ரேம்க்கு. சோ அந்த பிளேஸ் ஒதுக்கிட்டு அந்த பிளேஸ்க்குள்ள எனக்கு வேற ஒரு வெப்சைட் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னா நான் ஐஃப்ரேம் டேகுக்குள்ள அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா ஐஃப்ரேம் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். சோ ஐஃப்ரேம் டேக்ல நான் ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகாது. ஜஸ்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகே. வச்சுட்டு நான் இங்க வந்துட்டு சோர்ஸ்க்குள்ள எப்படி நீங்க இமேஜ்க்கு லிங்க்கும், இந்த ஆங்கர் டேக் லிங்க் குடுப்பீங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் லிங்க் குடுக்கணும். சோ இதுல என்னன்னா, எல்லா வெப்சைட்டும் உங்களால உங்களோட வெப் பேஜ்ல ஷோ பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இப்போ Amazon மாரி வெப்சைட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணீங்கன்னா, உங்க வெப் பேஜ்ல ஷோ ஆகாது. ஏன்னா அவங்கலாம் செக்யூரிட்டி லிமிட்டேஷன்ஸ் கொஞ்சம் நெறைய மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. சோ அவங்களோட வெப்சைட்ட எல்லா வெப் பேஜும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அதனால அந்த வெப் பேஜ்லாம் ஷோ பண்ண முடியாது. நார்மல் நீங்க ஏதாவது லோக்கல் வெப்சைட் வந்துட்டு ஷோ பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ இந்த கம்பெனி வெப்சைட்டையே ஷோ பண்றேன். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கும். சோ அந்த ஃப்ரேம்க்குள்ள உங்களுக்கு வேற ஒரு வெப் பேஜ்வே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. சோ நான் இன்ஃபோஸ்மெட் கம்பெனியோட வெப்சைட் எடுத்து அதோட லிங்க் போட்டிருக்கேன். சோ அந்த வெப்சைட் லிங்க் வந்துட்டு காப்பி பண்ணி இங்க போட்டதுனால அந்த வெப்சைட் எனக்கு இந்த ஐஃப்ரேம்க்குள்ள ஷோ ஆகும். சோ இந்த ஐஃப்ரேம நீங்க பெருசாக்கணும்னாலும் மாத்திக்கலாம். ஹைட் அண்ட் விட்த் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப இது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, விட்த் அண்ட் ஹைட் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். விட்த் நான் வந்துட்டு ஒரு 400 பிக்சல் குடுக்குறேன். அடுத்து ஹைட்டும் நான் வந்து 400 பிக்சல் குடுக்குறேன். சோ இந்த மாதிரி ஹைட் அண்ட் விட்த் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிக்சல்ஸ்ன்னு குடுத்துருக்கேன்ல. பிக்சல்ஸ்ங்கிறது வந்து சைஸ். நீங்க சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாரி யூஸ் பண்ணுவீங்கல்ல. சோ நம்ம மேக்ஸிமம் இங்க வந்துட்டு விட்த், ஹைட் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த பிக்சல்ஸ்ல சோ அதோட சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிதானே? சோ ஹைட் 400 பிக்சல் அண்ட் தென் விட்த் 400 பிக்சல் குடுத்ததுனால அதோட சைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இதுக்கு பேரு தான் ஐஃப்ரேம். நம்மளோட வெப் பேஜ்ல வேற ஒரு வெப் பேஜ் ஷோ பண்றதுக்கு யூஸ் பண்ற டேக் தான் ஐஃப்ரேம் டேக். ஓகேவா? சோ அதுல ஹைட் அண்ட் விட்த் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ வித் 100% அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா ஃபுல்லா நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் இங்க வந்துட்டு வித் 100% பெர்சன்டேஜ்லயும் குடுக்கலாம். ஓகேவா? பெர்சன்டேஜஸ்லயும் குடுக்கலாம். நீங்க பிக்சல்ஸ்லயும் குடுக்கலாம். இந்த பிக்சல்ஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு 100% குடுத்தோனே, விட்த் எப்படி ஆக்கியூபை பண்ணியிருக்குன்னா, ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிருக்கு. ஓகே. வெப்சைட் பேஜ ஃபுல்லாத்தையும் ஆக்கியூபை பண்ணிருக்கு. சோ இப்ப எனக்கு 100% வேண்டாம் அப்படின்னா, நான் வந்து பிக்சல்ஸ்ல 200, 400 குடுத்துக்கலாம். இல்ல நான் இப்ப 50%ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், வெப் பேஜோட பாதி பெர்சன்டேஜ் வந்து நமக்கு ஆக்கியூபை பண்ணிருக்கு. ஓகே. பாதி பிளேஸ ஆக்கியூபை பண்ணிருக்கு. இதே 100% குடுத்தேன்னா, ஃபுல் பிளேஸ ஆக்கியூபை பண்ணிருக்கு. 50னால இவ்வளவுக்குள்ள. 100% குடுத்தா ஃபுல்லா. சோ அதுதான் விட்த் அண்ட் ஹைட். சோ நீங்க எப்படினாலும் குடுத்துக்கலாம். பிக்சல்ஸ்லயும் குடுத்துக்கலாம், பெர்சன்டேஜ்லயும் குடுத்துக்கலாம். பிக்சல்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியாது. நம்ம தான் குடுத்து குடுத்து பார்க்கணும். இப்ப 200 பிக்சல் வச்சா எனக்கு அந்த ஹைட் அண்ட் வெயிட் விட்த் வந்து சரியா வருதா?
இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துக்குவேன். ஓகேவா? சோ லிங்க் எதுவும் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா, மேபி அந்த லிங்க் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியா மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய வெப்சைட்லலாம் ரொம்ப செக்யூரிட்டி லிமிடேஷன்ஸ் இருக்கும். சோ அத இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்து நம்மளால நம்மளோட வெப் பேஜ்ல ஷோ பண்ண முடியாது. அதனால வேற லிங்க் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஐஃப்ரேம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன் கேஸ் உங்களுக்கு ஷோ ஆகலன்னா சொல்றேன். ஓகே. அண்ட் தென் இங்க நம்ம வந்து இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, HTML கிளாஸ் அண்ட் தென் HTML attribute அப்படிங்கிற 2 ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓகேவா? சோ HTML கிளாஸ், HTML ஐடி அப்படின்னா என்னன்னா, சோ நீங்க ஏதாவது ஒரு எலமெண்ட்ட ஸ்டைல் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க கிளாஸ் இல்லன்னா ஐடி யூஸ் பண்ணி தான் அந்த எலமெண்ட்ட ஸ்டைல் பண்ணணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு டிவ் வச்சிருக்காங்க. நான் டிவ் பத்தியே உங்களுக்கு சொல்லலல்ல. டிவ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆ இட்ஸ் லைக் அ பார்ட்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே. சோ நான் இப்போ நெறைய டிவ்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு இதுக்குள்ள நான் இந்த மாதிரி குடுத்துருக்கேன்ல. டைரக்ட்டா எடுத்தோனே H1, P டாக் இந்த மாதிரி குடுக்கக் கூடாது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நல்ல பிராக்டிஸ் கிடையாது. என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு டிவ் வச்சுக்கணும். அந்த டிவ்ல தான் உங்களுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணும் அப்டிங்கிறத குடுக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இங்க வந்துட்டு கீழ வரேன். இப்போ டிவ்வுக்கு வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிவ்ல ஒரு H1 வச்சிருக்கேன். ஓகேவா? H1க்கு வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் அப்டின்னா, ம் இந்த மாரி ஒரு H1 வச்சிருக்கேன். அண்ட் தென் ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. சோ ஒரு H1 வச்சிருக்கேன். அண்ட் தென் ஒரு பேராகிராஃபும் வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன் பிட்வீன்ல கொஞ்சம் பிரேக் குடுத்துக்கிறேன். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுக்குறேன். ஏன் இந்த கிளாஸ் நேம் நான் குடுக்க போறேன் அப்டின்னா, இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு டிவ் வச்சுக்கிறேன். சோ எனக்கு இப்போ இந்த டிவ்ல உள்ள இந்த ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இதோட கலர எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட கலர எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துட்டு, அந்த கிளாஸ் நேம ஆக்சஸ் பண்ணி அதோட கலரையோ, இல்ல அந்த எலிமெண்டோட ஃபாண்ட் சைஸையோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் CSS. ஓகேவா? ஒரு எலிமெண்ட்ட நீங்க சிம்பிளா குடுக்குறீங்க அப்டின்னா, HTMLங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரக்சர். ஒரு வெப் பேஜ்ல ஒரு எலமெண்டோட ஸ்ட்ரக்சர் தான் HTML. அதுக்கப்புறம் அத நீங்க அதுக்கு கலர் சேஞ்ச் பண்றீங்க, இல்லன்னா அதோட ஸ்டைல மாத்துறீங்க, வேற ஏதாவது டிசைன்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அது CSS. ஓகேவா? சோ HTMLங்கிறது பேசிக்கான ஸ்ட்ரக்சர். இப்ப இதுல ஏதாவது நம்மளால ஸ்டைல் பண்ண முடிஞ்சுச்சா? இதுவரைக்கும் நம்ம பார்த்த எலிமெண்ட்ஸ்ல எந்த ஒரு ஸ்டைலிங்குமே இல்ல. ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு பேராகிராஃப் இருக்கு. இது வந்துட்டு சிம்பிளா என்ன எலிமெண்ட் இருக்கோ அத அப்படியே ஷோ பண்றதுக்கு தான் HTML யூஸ் பண்ணுவோம். அந்த எலிமெண்ட்டயே கொஞ்சம் அழகாக்கி, சோ கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? CSS யூஸ் பண்ணணும். சோ CSS யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு பார்டர் குடுத்துக்கலாம். அடுத்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இமேஜஸ்ல சைஸஸ் கூட சேஞ்ச் பண்றோம்ல, அது கூட ஒரு CSS ப்ராப்பர்ட்டி தான். விட்த், ஹைட் எல்லாம் சேஞ்ச் பண்றோம் தானே? சோ அது எல்லாமே என்னது? CSS தான். சோ HTMLங்கிறது வெறும்ன ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். ஒரு எலிமெண்ட் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கு, ஒரு ஆங்கர் டேக் இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த எலிமெண்ட்ட நம்ம குடுக்குறோம்ல, அது மட்டும் தான் HTML. அது நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம், கலர் குடுக்குறோம், இல்ல அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாலே அது என்ன வந்துரும்? CSS வந்துரும் அந்த இடத்துல. சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் HTML. சோ நான் இப்ப கொஞ்சம் இத கொஞ்சம் டிசைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் சைஸ சேஞ்சஸ் பண்ணி இதோட இந்த இருக்குல்ல. சோ இது வந்துட்டு கார்னர்ல இருக்கு. நான் கொஞ்சம் சென்டர் பண்ணி, அதுக்கப்புறம் இதோட ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, கலர சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுப்பேன். சோ நான் கிளாஸ் நேம் எதுக்கு குடுக்குறேன்னா, இங்க நான் நெறைய H1 இருக்கு. அப்படிதானே? இங்க ஒரு H1 வச்சிருக்கேன், இங்க ஒரு H1 வச்சிருக்கேன், இங்க ஒரு H1 வச்சிருக்கேன். சோ நான் நெறைய H1 வச்சிருக்கேன். ஆனா எனக்கு பர்ட்டிகுலரா இங்க இருக்கிற இந்த H1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம்.
கிளாஸ் நேம் குடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த H1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா இங்க நான் நெறைய டிவ் வச்சிருக்கேன். இங்க ஒரு டிவ் வச்சிருக்கேன், இங்க ஒரு டிவ் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு எந்த டிவ் சேஞ்ச் ஆகணும்? இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டிவ்ல உள்ள எலமெண்ட்க்கு மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த எலமெண்ட்க்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். என்னென்ன வச்சுக்கிறேன் அப்டின்னா, ஆ div1 அப்படிங்கிற கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுக்கு கலர சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஸ்டைல் டேக் நீங்க சிஎஸ்எஸ் போயிட்டீங்கனாலே, ஒரு ஸ்டைல் டேக் இப்போதைக்கு சிஎஸ்எஸ் பத்தி டீப்பா வேண்டாம். அ அதனால நான் இப்போதைக்கு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். ஸ்டைல் டேக்ல தான் நீங்க கலர் சேஞ்ச் பண்ண போறீங்கனாலும் சரி, பேக்கிரவுண்ட் வேற எது சேஞ்ச் பண்றதுனாலும் சரி, ஸ்டைல் டேக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்டைல் டேக் கீழ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப நான் எந்த டிவ்வ சேஞ்ச் பண்ணணும்? இந்த சோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிவ்வோட கலர மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ அந்த டிவ்வ நான் ஆக்சஸ் பண்ணணும்ல. நீங்க கிளாஸ் நேம ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, டாட் div1 அப்படின்னு ஆக்சஸ் டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு கர்லி பிரேசஸ். ஓகே. டாட் div1. சோ வேற ஏதாவது கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ண போறீங்க. இப்ப இந்த இதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? div2 அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு div1. நான் இப்ப எத ஆக்சஸ் பண்ணிருக்கேன்? div1 மட்டும் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். எப்படி ஆக்சஸ் பண்ணணும் கிளாஸ? டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். சோ டாட் div1 குடுத்துட்டு, இப்ப நான் கலர சேஞ்ச் பண்ண போறேன். சோ அப்போ கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் என்ன கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா, ப்ளூ கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ என்ன ஆயிடுச்சு? இது மட்டும் எனக்கு ப்ளூ கலர்ல இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃபாண்டோட ஃபேமிலிய சேஞ்ச் பண்றேன் அப்படின்னாலும், ஃபாண்ட் ஃபேமிலி மீன்ஸ் அது என்ன ஸ்டைல்ல இருக்கணும் அந்த ஃபாண்ட். இப்ப நான் இத டைம்ஸ் நியூ ரோமன்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க மட்டும் எனக்கு ஆல்ரெடி அது டிஃபால்ட்டாவே டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் இருக்கும். சோ நான் வேற ஏதாவது ஃபாண்ட் வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு ஓகே இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்றேன். சோ இங்க ஃபாண்ட் வேற மாரி இருக்கு. இங்க ஃபாண்ட் வேற மாரி இருக்கு. சோ இந்த எலிமெண்ட்ட மட்டும் நம்ம ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாலும் நான் ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன் கேஸ் எனக்கு div2 மட்டும் சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? div2 ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? டாட் div2 ஆக்சஸ் பண்ணி, அத நான் சென்டருக்கு கொண்டு வரப்போறேன். எனக்கு லெஃப்ட் சைட்ல அலைன் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் div2ல உள்ள எலிமெண்ட்ட சென்டருக்கு கொண்டு போறேன் அப்டின்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இப்ப நான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சொல்றேன்ல, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஃபாண்ட் ஃபேமிலி இது எல்லாமே சிஎஸ்எஸ்ல உள்ள ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டீஸ். சோ இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு அடுத்து சிஎஸ்எஸ் படிக்கும்போது படிப்போம். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் வந்துட்டு எதுக்கு அப்டின்னா, ஒரு டெக்ஸ்ட்ட நீங்க சென்டருக்கு கொண்டு வந்திருக்கோம்ல, இது எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடு அலைன் ஆக்கிருக்கு. நான் சென்டருக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தா சென்டருக்கு வந்துரும். சோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்திருக்கேன். சோ எனக்கு எந்த எலிமெண்ட் இப்போ நான் பொதுவா இப்ப H1 ஆக்சஸ் பண்ணனும்னாலும் பண்ணலாம். நீங்க எப்படி பண்ணலாம் அப்டின்னா, இப்ப நான் இங்க டாட் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு பதிலா இப்ப நான் இத வந்து டாக் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்டின்னா, நீங்க H1 அப்படின்னு சிம்பிளா குடுத்து கூட நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு டாட்டோ வேற எதுவும் சிம்பிளோ தேவையில்ல. வெறும் டாக மட்டும் ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா, வெறும் அந்த டாக் நேம் குடுத்துட்டு, அந்த டாக்கோட என்ன ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ண போறீங்க. கலர்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணா ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது குடுக்கலாம். பட் என்ன கன்ஃப்யூஷன் வரும்? இங்க H1 நெறைய H1 இருக்கு. சோ இருக்கிற எல்லா H1க்கும் ஸ்டைல் அப்ளை ஆயிரும். சோ அது நமக்கு வேண்டாம். சோ எனக்கு இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்ல உள்ள எலிமெண்ட்க்கு மட்டும் ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, அந்த எலிமெண்ட்க்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அத மட்டும் நான் தனியா ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஆ சோ இதுக்கு பேரு தான் கிளாஸ் நேம். அண்ட் தென் இன்னொன்னு என்னது அப்டின்னா, இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க கிளாஸ் நேம் வச்சும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஐடி நேம் வச்சும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் இங்க இதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிளாஸ் 2க்கு வந்துட்டு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். சோ ஐடி என்னன்னு குடுக்குறேன் அப்டின்னா, ஐடி வந்துட்டு யூனிக் அப்படின்னு ஒரு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அந்த ஐடி நேம் குடுத்து நான் இப்போ ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு ஐடி நேம் குடுத்து அத ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, ஹாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே.
கிளாஸ் நேம் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னா ஜஸ்ட் டாட் கொடுத்தா போதும். இதே ஒரு ஐடி நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்றீங்கன்னா அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க ஹேஷ் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். கிளாஸ்ல ஏன் நம்ம கிளாஸ் நேம், ஐடி நேம் சொல்றோம்? இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுமே ஒரு நேம் குடுத்துட்டு அத ஆக்சஸ் பண்றோம். அது மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்றோம். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, நீங்க இங்கேயும் கிளாஸ் நேம் குடுத்துட்டு, இந்த டிப்புக்கும் ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்கீங்களா? இப்போ இந்த டிப்புக்கும் அதே சேம் கிளாஸ் நேம் குடுக்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். இப்ப இந்த டிப்புக்கும் நான் div 1ன்னு குடுத்துருக்கேன். இதுக்கும் div 1ன்னு கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். சோ இப்போ எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. இன் கேஸ் இந்த H1க்கு நான் ஒரு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். என்ன ஐடி நேம் குடுத்துக்கிறேன் அப்டின்னா, யூனிக்ன்னு ஐடி நேம் குடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பேராகிராஃப்க்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஐடி இஸ் ஈக்குவல் டு யூனிக் அப்டின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ப்ராப்ளம். சோ ஐடி நேம் வந்துட்டு எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்டின்னா, யூனிக்கா இருக்கணும். 2 இதுக்கும் ஒரே ஐடி நேம் நம்ம குடுக்கக் கூடாது. ஓகே. அத யூஸ் பண்ணி நான் கலர சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஐடி நேம் எப்போதுமே எப்படி இருக்கும்னா, யூனிக்கா இருக்கணும். ஓகே. ஒரு ஒரு எலிமெண்ட்க்கு நீங்க ஒரு ஐடி நேம் குடுக்குறீங்க அப்படின்னா, அது இன்னொரு எலிமெண்ட்க்கு அதே ஐடி நேம் வரக்கூடாது. சோ ஐடி நேம் ஒரே கிளாஸ் நேம 2, 3 எலிமெண்ட்க்கு குடுத்துக்கலாம். ஆனா ஐடி நேம் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்க்கு ஒரு ஐடி நேம்னா, அது வந்து யூனிக்கா இருக்கணும். சோ அதான் ஐடி நேமோட ரூல்ஸ். கிளாஸ் நேம் வந்துட்டு 2, 3 கிளாஸ்க்கு வந்துட்டு ஒரே கிளாஸ் நேம் இருக்கலாம். ஓகேவா? தப்பு கிடையாது. ஆனா ஐடி நேம் வந்துட்டு எப்போதுமே எப்படி இருக்கணும்? யூனிக்கா தான் இருக்கணும். ஐ மீன் யூனிக்னா நேம் வந்துட்டு நீங்க என்னனாலும் குடுத்துக்கலாம். இப்ப இங்க நான் வந்துட்டு யூனிக்ன்னு குடுத்தேன்னா, இங்க வந்துட்டு நான் வேற ஏதாவது ஐடி நேம் தான் குடுக்கணும். ஓகேவா? இங்க வந்துட்டு வேறா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஐடி நேம் தான் குடுக்கணும். 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே ஐடி நேம் இருக்கக்கூடாது. ஐடி நேம் எப்போதுமே டிஃபரெண்டா தான் இருக்கணும். 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே கிளாஸ் நேம் இருந்துக்கலாம். ஆனா 2 எலிமெண்ட்டுக்கு ஒரே ஐடி நேம் இருக்கக்கூடாது. இது ஏன் நம்ம இப்படி ஐடி நேம் குடுக்குறோம் அப்படின்னா, காமனா கிளாஸ் நேம் குடுத்து அப்ளை பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகுதா? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த டிவ்ல உள்ள இந்த H1க்கு மட்டும் ஏதாவது ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐடி நேம் குடுத்து அப்ளை பண்ணுவேன். ஐடி நேம் வந்துட்டு யூனிக்கா இருக்கும். சோ ஒரு எலிமெண்ட் குடுத்த ஐடி நேம வேற எலிமெண்ட் நம்ம குடுக்க முடியாது. சோ அதனால நம்ம வந்துட்டு ஐடி நேம் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் நேம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஐடி நேம் வந்து யூனிக்கா இருக்கும். அதான் ரூல்ஸ். இங்க குடுத்திருக்காங்களா? நீங்க வந்து ஐடி நேம் வந்து ஹெட்ன்னு குடுத்திருக்காங்களா? சோ அந்த மாரி நீங்க என்ன ஐடி நேம்னாலும் வச்சுக்கலாம். பட் ஒரு எலிமெண்ட்க்கு குடுத்த ஐடி நேம மத்த எலிமெண்ட்க்கு நீங்க குடுக்கக் கூடாது. ஓகேவா? யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 1 எலிமெண்ட் வித் த சேம் ஐடி. சரிங்களா? சேம் ஐடில இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் டிஃபரெண்ட் ஐடி நேம் இருக்கணும். பட் கிளாஸ் நேம் வந்து இங்க பாருங்க. இதுக்கும் கிளாஸ் நேம் நோட்ன்னு குடுத்துருக்காங்க. இதுக்கும் கிளாஸ் நேம் நோட்ன்னு குடுத்துருக்காங்க. சோ அது ஒரே மாரி இருந்துக்கலாம். சோ இந்த கிளாஸ் நேம், ஐடி நேம்லாம் எதுக்கு வைக்கிறோம்? அந்த எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது நம்ம ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து நம்ம ஐடி நேம், கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இன்னொரு ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்பான் டேக். ஸ்பான் டேக்னா என்னன்னா, இப்போ இங்க இருக்கா? சோ இந்த எலிமெண்ட்ல நெறைய பேராகிராஃப் இருக்கு. சோ அந்த பேராகிராஃப்ல எனக்கு பர்ட்டிகுலரா இந்த லைன மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணும் அப்டின்னா, அத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பான் டேக்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேவா? அத மட்டும் ஸ்பான் டேக்ல குடுத்துக்கிட்டு, அந்த ஸ்பான் டேக்ல அந்த எலிமெண்ட்க்கு மட்டும் ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். என்ன கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன் அப்டின்னா, ஹெட்ன்னு ஏதோ ஒரு கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். சோ, இப்ப நான் என்ன பண்ணலாம்னா, அந்த கிளாஸ் நேம் நீங்க ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பேராகிராஃப்ல நெறைய பேராகிராஃப்ஸ் இருக்கு. இல்ல வந்து ஒரு நெறைய எலிமெண்ட் இருக்கு அப்டின்னா, அதுல பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு எலிமெண்ட்க்கு எதுவும் ஸ்டைல் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த எலிமெண்ட்ட மட்டும் நீங்க ஸ்பான் டேக்குள்ள குடுத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்துட்டு டாட்
ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கலர் வந்துட்டு இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் வந்து அக்வா கலர் கொடுத்துக்கிறேன். சோ இந்த எலமெண்ட் மட்டும் நமக்கு வந்து அக்வா கலர்ல வந்து பிரிண்ட் ஆகும். சோ ஒரு பர்டிகுலரா ஒரு எலமெண்ட்ட மட்டும் நான் ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பான் டேக் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தோ இல்லைன்னா இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்லைன் ஸ்டைல் பத்தி இப்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, சோ அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ணிக்கலாம். சோ ஸ்பான் டேக்ங்கிறது இன் பிட்வீன்ல உள்ள எலமெண்ட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க கொடுக்க போறீங்க, ஏதாவது ஸ்டைல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் ஸ்பான் டேக்ல கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? ஸ்பான் டேக், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அண்ட் தென் ஐ ஃப்ரேம் பார்த்திருக்கோம். எனி டவுட்ஸ்? கிளாஸ் நேம், ஐடி நேம். ஓகே, எல்லாருக்கும் கவிதா, முத்துசெல்வி. சோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது. இன்னும் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆடியோ, வீடியோ அதெல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்றது ஒரு வெப் பேஜ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ டேக்ஸ் வந்துட்டு நிறைய டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? HTML ல நிறைய டேக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஐஃப்ரேம் பார்த்தோம்ல, ஐஃப்ரேம் வந்துட்டு எப்படி அப்படின்னா வேற ஒரு வெப் பேஜ் எடுத்துட்டு வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுதா, அதே மாதிரிதான் ஆடியோ டேக், வீடியோ டேக். அது என்ன பண்ணும், ஒரு ஆடியோவையோ இமேஜ் எப்படி ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட வெப் பேஜ்ல ஒரு ஆடியோ அல்லது ஒரு வீடியோவை ஷோ பண்ணணும் அப்படின்னா ஆடியோ டேக் அண்ட் வீடியோ டேக் எல்லாம் யூஸ் பண்ணி ஷோ பண்ணுவோம். ஓகே, சோ இந்த ஆடியோ வீடியோ டேக்ல பார்க்கலாம். ஆஹ் அதுக்கு முன்னாடி சோ இப்ப என்னன்னா நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் இருக்கா, நம்மளோட வெப் பேஜ் டைம் செட் பண்ணிட்டோம்னா அது செட் ஆயிடும். உங்களுக்கு நான் புதுசா ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்றேன், ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன். நீங்க ஒரு வெப் பேஜ புதுசா ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வெப் பேஜ்ல சோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்க நமக்கு ஏதாவது லோகோவோ இல்ல டைட்டிலோ நம்ம மாத்தணும் அப்படின்னா டைட்டில் மாத்துறது நமக்கு எப்படின்னு தெரியும். சோ இந்த டைட்டில்ல போயிட்டு நம்ம டைட்டில வந்து மாத்திக்கலாம். சோ நான் இங்க டாக்குமெண்ட்டுக்கு பதிலா என்னன்னு கொடுப்பேன், ஃபேவிகான் அப்படின்னு கொடுத்தேன்னா சோ எனக்கு டைட்டில் சேஞ்ச் ஆயிரும். சோ இங்க போய் டைட்டில் சேஞ்ச் ஆயிரும். பட் நீங்க இங்கெல்லாம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஃபோஸ்பைட்டுங்கிற அவங்க கம்பெனி நேம் வச்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் இங்க என்ன வச்சிருக்காங்க, அவங்களோட லோகோ இருக்கு. சோ அதே மாதிரி நீங்க கேன்வாவை எடுத்துக்கிட்டாலும் கேன்வால உள்ள அந்த நேம் அண்ட் தென் கேன்வாவோட லோகோ இருக்கா. சோ உங்களுக்கு லோகோவை செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஃபேவிகான். ஓகே, ஃபேவிகான் அப்படின்னா லோகோ செட் பண்றது. நம்மளோட கம்பெனியோட லோகோவோ நம்ம வெப் பேஜ்க்கு ஒரு லோகோவை இந்த டைட்டில் பக்கத்துல செட் பண்றதுக்கு தான் ஃபேவிகான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வீடியோ ஆட் பண்றதுக்கு, ஆடியோ ஆட் பண்றதுக்கு, அண்ட் தென் பட்டன் டேக் எதுக்கு அப்படின்னா பட்டன் யூஸ் பண்ணலாம். நம்ம வெப் பேஜ்ல ஏதாவது பட்டன்ஸ் வைக்கணும் அப்படின்னா பட்டன் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ எப்படி ஃபேவிகான்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு ஐகான்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல இருந்து ஐகான்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது இமேஜஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ நான் ஆல்ரெடி இங்க வந்துட்டு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன் தானே, நேச்சர் இமேஜ் வச்சிருக்கேன்ல. சோ அந்த இமேஜை இங்க நான் ஷோ பண்ண போறேன். ஓகே, அந்த இமேஜ் எனக்கு இங்க வரப்போகுது. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க டைட்டில் கொடுத்துருக்கீங்களா, டைட்டிலுக்கு கீழேயே லிங்க். ஓகே, லிங்க்குள்ள என்ன கொடுக்கணும்னா ரிலேக்குள்ளதான் நம்ம என்ன கொடுக்கணும், என்ன நம்ம இப்ப என்ன கொடுக்க போறோம், ஐகான் கொடுக்க போறோம். நம்ம வெப் பேஜ்ல நம்மளோட ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து ஐகான் கொடுக்க போறோம். சோ ரிலே இஸ் ஈக்குவல் டு ஐகான், சாரி REL இஸ் ஈக்குவல் டு ஐகான். சோ அதுக்கு அடுத்து டைப் என்ன டைப் அப்படின்னா
ஐகான் தான். டைப்லயே ஐகான் குடுத்துக்கோங்க. இது காமன் தான். ஓகே. இது நீங்க காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் குடுக்கணும். சோ நம்ம ஐகான் ஆட் பண்ண போறோம். என்ன டைப்ல இருக்க போது, அது ஐகான் டைப்ல இருக்க போது. சோ இங்க வந்து HREF. இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நீங்க இந்த 2த்துக்கும் வந்துட்டு நீங்க காமனா ஐகான் தான் குடுக்கணும். ஓகேவா? அடுத்து HREF ல உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ, அந்த ஐகானோட லிங்க்கோ, இல்ல பாத்தோ, இல்ல அந்த இமேஜோட நேமையோ நீங்க குடுத்துக்கலாம். சோ நான் இங்க வந்து நேச்சர் இமேஜ் தானே குடுக்க போறேன்னு சொன்னேன். சோ அந்த இமேஜோட ஐகான அப்படியே குடுத்துக்கலாம். சோ இப்ப எனக்கு என்ன ஆயிட்டு, அந்த இமேஜ் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே. சோ இதே மாதிரி உங்களோட வெப் பேஜ்க்கு நீங்க ஏதாவது ஐகான் வைக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஐகான இன்ஸ்டால் பண்ணி அத நீங்க வச்சுக்கலாம். சோ டைட்டில் சேஞ்ச் பண்ணா இந்த டைட்டில் டேக்ல சேஞ்ச் பண்ணும். இன் கேஸ் நம்ம ஐகான்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லிங்க் அப்படிங்கிற டேகுக்குள்ள REL குடுத்துருக்காங்களா? சோ இதுல நீங்க ஐகான் குடுக்கணும். என்ன டைப் இருக்கும்போது அதிலேயே நீங்க ஐகான் குடுத்துக்கோங்க. HREF ல உங்களுக்கு என்ன இமேஜோ, என்ன ஐகான் வேணுமோ அந்த ஐகானோட பாத் அல்லது அந்த நேம நீங்க குடுத்துக்கலாம். சோ இப்படி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்க வந்து ஐகான் டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகேவா? சோ இதுக்கு பேரு தான் ஃபேவிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஐகான் செட் பண்றதுக்கு பேரு தான் ஃபேவிகான். சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஆடியோ, வீடியோ. சோ வீடியோ டேக் எதுக்குன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். உங்களுக்கு இமேஜ் உங்களோட வெப் பேஜ்ல ஷோ பண்றதுக்கு இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஆடியோ, வீடியோ வந்து உங்க வெப் பேஜ்ல ஷோ பண்றதுக்கு வீடியோ டேக், ஆடியோ டேக் யூஸ் பண்ணணும். இதுல என்னென்ன சின்டாக்ஸ்லாம் உண்டு அப்படின்னா, சோ இதுல மெயினா ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ டேகுக்கு வீடியோ அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். சோ அதுக்குள்ள சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேக் வச்சிருக்கும். அந்த சோர்ஸ்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட லிங்க் வீடியோவோட லிங்க் வந்து எஸ்ஆர்சி கூட குடுப்போம். அண்ட் தென் அதோட டைப் இங்க மென்ஷன் பண்ணுவோம். அதுல 3 டைப் அதாவது கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ பிளே, மியூட்டட் அப்படிங்கிறத குடுக்கணும். கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல்ஸ் குடுத்தாதான் என்ன ஆகும்? உங்களோட வெப் பேஜ்ல உங்களோட வீடியோ வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளே ஆகும் மீன்ஸ் ஐ மீன் ரன் ஆகும். கண்ட்ரோல்ஸ் குடுத்தாதான் வீடியோ வந்து ரன் ஆகும். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் குடுக்காம நீங்க குடுத்தீங்கன்னா, ஒரு இமேஜ் மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? கண்டிப்பா கண்ட்ரோல்ஸ் குடுக்கணும். சோ கண்ட்ரோல்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் மாரி வரும்னா, இங்க வந்து உங்களுக்கு பாஸ் பட்டன் வச்சிருக்காங்களா? அண்ட் தென் ஸ்க்ரீன மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கா? சோ அந்த மாரி எல்லா ஆப்ஷனோட உங்களோட வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோ பிளே. இங்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஹைட் அண்ட் விட்த். நீங்க நார்மலா இமேஜ்க்கும் ஹைட் அண்ட் விட்த் குடுப்பீங்க. ஹை ஃப்ரேம்க்கும் ஹைட் அண்ட் விட்த் குடுத்துக்கலாமா? சோ அந்த மாரி ஹைட் அண்ட் விட்த் உங்க வீடியோஸ்க்கும் குடுத்துக்கலாம். போஸ்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த போஸ்டர் எதுக்கு அப்டின்னா, இன் கேஸ் உங்க வீடியோ டிஸ்ப்ளே ஆகாம மியூட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் மாரி டிஸ்ப்ளே ஆகணும். வீடியோ டிஸ்ப்ளே ஆகாத டைம்ல. ஓகே. வீடியோ ப்ளே ஆகாத டைம்ல உங்களோட வீடியோல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பேஜ் மாரி டிஸ்ப்ளே பண்ணணும். ஒரு இமேஜ் மாரி டிஸ்ப்ளே பண்ணணும்னா, அத போஸ்டருக்குள்ள நம்ம குடுப்போம். ஓகேவா? அடுத்து ஆட்டோ ப்ளே எதுக்கு அப்டின்னா, நீங்க இப்போ கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்துட்டு, இங்க நீங்க ஆட்டோ ப்ளேன்னு குடுத்துருக்கீங்க அப்டின்னா, உங்களோட வெப் பேஜ நீங்க ரன் பண்ண உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? உங்க வீடியோ வந்துட்டு ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ லூப்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகணும்னு திருப்பி அகைன் நமக்கு வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். அதான் லூப். மியூட்ன்னு குடுத்தீங்கன்னா, மியூட்ல இருக்கும். ஆட்டோ பிளேன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க வெப் பேஜ்க்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே அது என்ன ஆயிரும்? ரன் ஆக ஆரம்பிச்சுரும். மியூட்டட்ன்னு குடுத்தீங்கன்னா, வெப் பேஜ் என்டர் ஆகும்போது மியூட்டட்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அன்மியூட் பண்ணி நம்ம வீடியோ பாத்துக்கிற மாரி இருக்கும். ஓகே. நான் இப்போ உங்களுக்கு வீடியோ டேக் வந்துட்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வீடியோக்கு வந்துட்டு சாரி இப்படிதான் இருக்கு. சோ வீடியோக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், சோர்ஸ் குடுத்துக்கிறேன். சோ சோர்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டுக்குள்ள நம்மளோட வீடியோவோட லிங்கோ இல்லைன்னா நம்ம இங்க ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சோ உங்களோட ஃபைல்ல எப்படி நீங்க இமேஜ உங்களோட ஃபைல்ல சேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கூகுள்ல போயிட்டு நார்மலா ஒரு நேச்சர் வீடியோ டவுன்லோடுங்க அடிச்சுட்டல. சோ இந்த மாதிரி போய்க்கோங்க. போயிட்டு ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோவ சும்மா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த வீடியோவ உங்களோட ஃபைல்க்குள்ள சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல்க்குள்ள சேவ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நான் ஜஸ்ட் அந்த வீடியோவோட நேம் மட்டும் இங்க குடுத்துறேன். இப்போ என்ன பண்றீங்க அப்டின்னா,
இதோட டைப் கொடுக்கணும். ஓகேவா? என்ன டைப் அப்படின்னு. இது என்னது? வீடியோ டைப். சோ நமக்கு வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கு? MP4 தானே அதோட டைப். இப்போ இமேஜஸ்னா ஜேபிஇஜி, வெப்பி, அப்புறம் ஏவிஐஜி அந்த மாதிரி தான் டைப்ஸ் இருக்குமா? அந்த மாதிரி வீடியோல MP4. சோ MP4 அப்படின்னு அடிச்சுக்கோங்க டைப். டைப் மென்ஷன் பண்ணியாச்சு, சோர்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்? நம்ம ஹைட் அண்ட் விட்த் வச்சுக்கலாம். நம்மளோட வீடியோ வந்துட்டு என்ன ஹைட் என்ன விட்த்ல ஷோ ஆகணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். So, நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 400 பிக்சல் ஹைட் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வித்தும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 400 பிக்சல் வித் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நான் இங்க ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்ப நம்ம வீடியோ வந்து டிஸ்ப்ளே ஆகுதா? ஆகாது. ஏதோ இமேஜ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். எப்போ அந்த வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுக்கும்போது தான் வீடியோ வந்து ரன் ஆகும். இப்ப வந்துருச்சா? சோ இப்ப நான் வந்து இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்றேன். இப்ப என்னோட வீடியோ ரன் ஆகுதா? ரன் ஆகல. பாஸ் பட்டன் நான் ரெஸ்யூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுது? என்னோட வீடியோ வந்து ரன் ஆகுது. ஓகே. சோ இப்ப வீடியோ எல்லாம் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ திருப்பி என்ன ஆயிருது? பாஸ் ஆயிருது. சோ எனக்கு திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும். அந்த மாதிரி நான் ரெஸ்யூம் பண்ணி பாத்துக்கலாம். இன்கேஸ் நான் இங்க லூப்ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லூப்ன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, சரி கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு தான் லூப்ஸ் குடுக்கணும். ஓகே. ஆ ஆட்டோ பிளே லூப்ன்னு குடுக்கணும். சோ ஆட்டோ பிளே லூப்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்க வெப் பேஜ் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். வெயிட். இப்படி ரன் ஆயிட்டு இருக்கா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு லூப் மோட்ல ரன் ஆகணும் அப்படின்னா, ஒரு சேர்த்துக்கிறேன். ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. 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 ஆட்டோ பிளே லூப்ன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்க கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்துட்டு, திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணும்போது ரன் ஆகாது. ஓகேவா? அகெயின் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோ பிளே லூப்ன்னு ஒன்ஸ் அகெயின் குடுத்து, திருப்பி ரன் பண்ணீங்கன்னா தான் திருப்பி ரன் ஆகும். ஓகே. சோ இது என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஆட்டோ பிளே லூப்ன்னு குடுத்துட்டு, உங்க வெப் பேஜ நீங்க ரன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ட்ரோல்ஸ் குடுத்திருந்தீங்கன்னா, நீங்க தான் என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு அந்த பட்டன ரெஸ்யூம் பண்ணி உங்களோட வீடியோவ ரன் பண்ணணும். இதே நீங்க ஆட்டோ பிளே அப்படின்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ தானால ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து லூப்ன்னு குடுத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி உங்க வீடியோ முடிஞ்சோன திருப்பி ரன் ஆகும்.
ஓகேவா? நம்ம எப்போதுமே வீடியோ நம்ம வெப்பேஜ்ல ஆட் பண்றோம் அப்படின்னா, எப்படி ஆட் பண்ணுவோம்னா, ஆட்டோ ப்ளே, லூப் அண்ட் தென் மியூட்டட் இதுல தான் ஆட் பண்ணுவோம். மியூட்டட்னா சவுண்ட் கேட்காது அவ்வளவுதான். மியூட்டட் வேணும்னா மியூட்டட் குடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. மியூட்டட் வந்துட்டு சவுண்ட் தான். இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோட சவுண்ட் வந்து உங்களுக்கு இது கேட்காது. அதனால மியூட்டட் குடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் சவுண்ட் வந்து கேட்காது. சவுண்ட் வந்து மியூட்ல இருக்கும். வீடியோ டிஸ்ப்ளே ஆகும். பட் சவுண்ட் வந்து மியூட்ல இருக்கும். அதான் மியூட்டட். பட் வீடியோ வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டே தான் இருக்கும். லூப்னா திருப்பி திருப்பி ரன் ஆகும். ஆட்டோ ப்ளேனா நீங்க ரெஸ்யூம் பண்ணாமலே வீடியோ வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அதான் ஆட்டோ ப்ளே. அண்ட் தென் போஸ்டர்ல வந்துட்டு இப்போ இதே இடத்துலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போஸ்டர் குடுத்துக்கலாம். போஸ்டர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜோ இல்ல வேற ஏதாவது எலமெண்ட்ட குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ ரன் ஆகாத டைம்ல அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுதான் போஸ்டர். ஏன் நீங்க வேணும்னா ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். போஸ்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடியோ. ஓகேவா? ஆடியோவும், வீடியோவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். சோ நான் இங்க வந்துட்டு வீடியோ டேக் யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலா இங்க வந்து ஆடியோ டேக் யூஸ் பண்ண போறேன். பட் சின்டாக்ஸ் 2மே ஒண்ணுதான். இங்கேயே நான் என்ன பண்ணுவேன்? சோர்ஸ் தான் குடுப்பேன். சோர்ஸ்க்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள தான் நான் என்ன பண்ணணும்? அந்த லிங்க் குடுக்கணும். சோ நான் இங்க ஆல்ரெடி ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க ஏதாவது ஆடியோ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட டைப் குடுத்துக்கோங்க. ஆடியோ எம்பி ஓகே. சோ அதோட டைப் அண்ட் தென் நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த ஆடியோக்கு வந்து எப்படி ப்ளே ஆகணுமா? வேண்டாமா? கண்ட்ரோல்ஸ் இருக்கணுமா? அதே ப்ராப்பர்ட்டீஸ் தான் வரும். இதுக்கு. ஆட்டோ ப்ளே மியூட்டட். இப்ப ஆட்டோ ப்ளேனா உங்களோட ஆடியோ வந்துட்டு, இப்ப நான் இங்க கிளாஸ்ல இருந்து நான் இப்ப ஆடியோ ஆன் பண்ணாலும் உங்களுக்கு கேட்காது. பட் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது பாருங்க. ஓகேவா? ஆட்டோ ப்ளேனா உங்களுக்கு ஆடியோ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஆடியோ ப்ளே ஆயிட்டே இருக்கும். சோ அது வந்து நீங்க ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களோட ப்ரோகிராம் ரன் பண்ண உடனே அதுவே ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். சோ இன்கேஸ் நீங்க மியூட்டட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது மியூட்ல இருக்கும். நீங்க போயிட்டு அன்மியூட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல நீங்க கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சோ கண்ட்ரோல்ஸ் குடுத்தீங்கனாலும் இல்லனாட்டி உங்களுக்கு என்ன ஆகும்? கண்ட்ரோல்ஸ் குடுத்தீங்கன்னா தான் இங்கேயும் வந்து அதே மாதிரி அந்த பாஸ் பட்டன் இருக்கும். அண்ட் தென் மியூட், அன்மியூட் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ நான் இப்ப என்ன பண்றேன்? இங்க போயிட்டு அதுக்கு கண்ட்ரோல்ஸ் குடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். சோ கண்ட்ரோல்ஸ் குடுத்துட்டு இனிஷியலா இப்ப நான் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கிறேன். ஓகேவா? எனக்கு உங்களுக்கு அங்க சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால எனக்கு இங்க வந்து வீடியோ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அன்மியூட் பண்ணி கூட நான் ஆடியோ பார்த்துக்கலாம். ஆடியோ. சோ ஆடியோவ இப்ப நான் ஆட்டோ ப்ளே குடுக்குறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இவ்வளோ நேரம் நான் தான் போயிட்டு ரெஸ்யூம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் ஆட்டோ ப்ளேன்னு குடுத்த உடனே, நான் ரெஸ்யூம் பண்றதுக்கு முன்னாடி அதுவே என்ன இருக்கு? ரெஸ்யூம்ல தான் இருக்கு. ஓகே. அது வந்து எனக்கு இப்ப ஆட்டோ ப்ளே குடுத்ததுனால, அந்த ஆடியோ அப்படியே அதுவே ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளே ஆகிட்டே இருக்கு. சோ நான் இப்ப இதுல போயிட்டு மியூட்டட் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப நீங்க மியூட்டட் குடுக்குறதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா, இங்க வந்து மியூட்டட்ல இல்ல. சோ இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் இங்க போயிட்டு மியூட்டட்ன்னு குடுத்தேன்னா, இப்போ வந்து பாக்குறேன். சோ இப்ப இது அன்மியூட்ல இருக்கு. ஓகே. சோ அன்மியூட் பண்ணிக்கலாம். சோ மியூட்டட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட ஆடியோ வந்து மியூட் ஆகியிருக்கும். சோ ஆட்டோ ப்ளேன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு ரெஸ்யூம் பண்றதுக்கு முன்னாடியே அதுவே என்ன பண்ணிருக்கும்னா, ஆடியோவ ப்ளே பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன்ஸ் வரும். கண்ட்ரோல்ஸ் குடுத்தீங்கன்னா தான் ஆடியோவும் சரி, வீடியோவும் சரி உங்களுக்கு ப்ளே ஆகும். சோ இதான் ஆடியோ அண்ட் தென் வீடியோ டேக். இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்லாம் படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கல்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஆர்சிக்குள்ள தான் நம்மளோட வீடியோவோட லிங்க்கும், ஆடியோட லிங்க்கும் நம்ம குடுக்கணும். அண்ட் தென் அது என்ன டைப்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஹைட் அண்ட் விட்த் வந்துட்டு நம்ம வீடியோ டேக்ல நம்ம குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஆட்டோ ப்ளே, லூப், மியூட்லாம் படிச்சோம். சோ கண்ட்ரோல்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா,
இந்த மாதிரி உங்களோட வீடியோவ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சவுண்டையோ இல்லன்னா பாஸ் பண்றது, ரெஸ்யூம் பண்றது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோ ப்ளே குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோவும், ஆடியோவும் ப்ளே ஆயிட்டு இருக்கும். லூப் குடுத்தீங்கன்னா, அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். மியூட்டட் குடுத்தீங்கன்னா, மியூட் ஆகி இருக்கும். ஸோ வீடியோல என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, ஆ எக்ஸ்ட்ராவா போஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்க வீடியோ ப்ளே ஆகாத டைம்ல உங்களுக்கு ஒரு இமேஜ் ஷோ ஆகணும் அப்டின்னா, அத வந்து நீங்க போஸ்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பட்டன். ஸோ நம்ம எல்லாருமே பட்டன் பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஸோ பட்டன்னா ஒரு வெப் பேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல வந்து பட்டன் இருக்கும். இப்ப பே பண்றோம், இல்ல ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்றோம் அப்படின்னா, ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு கடைசியா சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ சப்மிட்ட கிளிக் பண்ணுவோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம பட்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பட்டன் டேக் யூஸ் பண்றோம். ஓகேவா? நான் இங்க என்ன பண்றேன்? பட்டன் டேக் வச்சுக்கிறேன். ஸோ பட்டன் டேக்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் உண்டு அப்படின்னா, பட்டன்ல டைப் உண்டு. ஓகே. சோ என்னென்ன பட்டன் டைப்லாம் உண்டு அப்டின்னா, சோ சப்மிட்டு, ரீசெட்டு அண்ட் தென் டைப் பட்டன் அப்டின்னே ஒரு டைப் இருக்கு. சோ நார்மலா நீங்க பட்டன் குடுத்தீங்கன்னா, அந்த பட்டன எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேமு, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு கூகுள் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படிதானே? ஸோ நேமு, டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு, ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சப்மிட் குடுப்பீங்க. ஸோ அந்த மாரி சப்மிட் பட்டன் நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னா, அதோட டைப் நீங்க சப்மிட்ன்னு குடுக்கணும். இல்ல ஏதாவது ரீசெட் பட்டன் குடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க அதோட டைப் குடுத்துட்டு ரீசெட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஃபார்ம்ல சம்டைம்ஸ் நம்ம ரீசெட்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே திருப்பி ரோல் பேக் ஆயிட்டு திருப்பி நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாரி ரீசெட் பட்டன் குடுக்க போறீங்க அப்டின்னா, அதோட டைப் என்ன குடுத்துக்கலாம் நீங்க ரீசெட் அப்டின்னு குடுத்துக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நார்மலா ஒரு பட்டன் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கிளிக் ஹியர் அப்டிங்கிற ஒரு பட்டன் குடுத்துக்கிறேன். ஓகே. குடுத்துட்டு அதோட டைப்ப வந்துட்டு நான் வெறுமனே பட்டன் அப்டிங்கிற டைப் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப எடுத்துட்டு பார்த்தேன் அப்டின்னா, எனக்கு இந்த மாரி ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் பட்டன். இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஆன் கிளிக் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அலர்ட் மெசேஜ் வர்ற மாதிரி குடுத்துருக்காங்க. ஓகே. சோ நீங்க ரொம்ப டீப்பா பாக்காதீங்க. ஜஸ்ட் நான் சொல்றேன். இப்ப எனக்கு என்ன அப்டின்னா, இப்ப இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே, எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகுற மாதிரி எனக்கு வைக்க போறேன். சோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஆன் கிளிக் அப்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேவா? இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்க பைத்தான்ஸ்ல நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சிருப்பீங்கல்ல. இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ். அந்த மாதிரி ஆன் கிளிக்ங்கிறது ஒரு ஃபங்ஷன் மாதிரி. ஒரு எலமெண்ட்ட கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அ சம் அப்ப நீங்க என்ன சொல்லலாம், ஈவென்ட் நடக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இட்ஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட். இப்பவே இத படிக்க தேவையில்ல. சரி ஓகே. நான் இங்க வந்து எக்ஸாம்ல குடுத்துருக்கிறதுனால, நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. சோ அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒரு இத நான் ஷோ பண்ண போறேன். ஓகேவா? சோ இந்த பட்டன கிளிக் பண்ண உடனே ஆன் கிளிக்ல ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும். அலர்ட் மெசேஜ்னா என்னன்னா, இந்த மாதிரி. இதுக்கு பேரு தான் அலர்ட் மெசேஜ் ஓகேவா? சோ இந்த மாரி ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஆன் கிளிக்குக்குள்ள அலர்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள நீங்க என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் ஷோ பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க நான் கிளிக் பண்றேன். சோ இங்க வந்து எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. ஓகேவா? சோ இதுக்கு தான் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன் கிளிக் இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் இதுக்கப்புறம் படிப்போம். ஜஸ்ட் பட்டன்னா இப்படிதான் இருக்கும். சோ பட்டன் டேக் வச்சுப்போம். பட்டன் டேக்குள்ள நீங்க வந்து உங்களுக்கு பட்டன்ல என்ன டிஸ்ப்ளே ஆகும்? சப்மிட் பட்டன் வைக்கணும்னா சப்மிட். இல்ல நார்மல் பட்டன் தான் வைக்க போறீங்கன்னா, நார்மல் பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டூ பட்டன் குடுத்துட்டு, பட்டனுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் வரணுமோ அந்த டெக்ஸ்ட்ட அங்க எழுதிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு என்னலாம் இன்னைக்கு கொஞ்சம் நெறையாவே பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். சோ இன்னையோட HTML ஓட பேசிக் கான்செப்ட் முடிஞ்சுச்சு. நாளையிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, CSS பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்ங்கிறத லைட்டா ஒரு சம்மரி மாரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நம்மளோட இது பேரலாம்.
சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் பார்த்தோம். சோ ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னா புல்லட் பாயிண்ட்ஸ்ல ஷோ ஆகும். ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 நம்பர்ஸ்ல ஷோ ஆகும். அண்ட் தென் நெஸ்டட் லிஸ்டே இருக்கு. சோ நெஸ்டட் லிஸ்ட்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் நீங்க வந்து இன்சைட்ல வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு டேம் அதோட டிஸ்கிரிப்ஷன், ஒரு டேம் அதோட டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஎல் யூஸ் பண்ணணும். டிஎல்க்கு அப்புறம் டிடி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த டேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். டிடிங்கிறது அதோட டிஸ்கிரிப்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணும். எஜுகேஷன்ங்கிறது ஒரு டேப், எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு டேப். அதோட டிஸ்கிரிப்ஷன் ரெண்டத்தையும் நம்ம டிடில கொடுத்துருக்கோம். சோ இதுதான் டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அண்ட் தென் ஐஃப்ரேம். ஐஃப்ரேம் எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களோட வெப்பேஜுக்குள்ள வேற ஒரு வெப்சைட்டை நீங்க ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை ஐஃப்ரேம்குள்ள கொடுக்கணும். ஸோ ஐஃப்ரேம்ல கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள உங்களோட வெப்சைட்டோட லிங்கை நீங்க எஸ்ஆர்சி குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து அந்த ஐஃப்ரேம்குள்ள ஷோ ஆகும். ஐ மீன் அந்த வெப்பேஜ் வந்து உங்களுக்கு அந்த ஐஃப்ரேம்குள்ள ஷோ ஆகும். ஸோ அதுக்கு வித் அண்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஐடி நேம் பார்த்தோம். கிளாஸ் நேம் ஐடி நேம் எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்க ஸ்டைல் பண்ண போறீங்க, கலர் சேஞ்ச் பண்ணவோ, ஃபாண்ட் சைஸோ, பேக்ரவுண்டோ எதுனாலும் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு டேக் நேம் ஆக்சஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் ஆக்சஸ் பண்ணி பண்றேன்னா நான் ஒரு பர்டிகுலர் வெப் பேஜ்ல நிறைய இமேஜ் வச்சிருப்பேன், நிறைய ஹெச்எம் டேக் வச்சிருப்பேன். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதாங்கிறதுக்காண்டி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்றேன். சோ கிளாஸ் நேம் ஆக்சஸ் பண்றதுக்கு டாட் யூஸ் பண்ணணும், ஐடி நேம் ஆக்சஸ் பண்றதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டாட் அந்த கிளாஸ் நேம் அப்புறம் என்ன ஸ்டைல் கொடுக்க போறீங்களோ அது. இல்ல நீங்க ஐடி நேம் குடுக்க போறீங்க அப்படின்னா, ஹேஷ் அதோட அந்த ஐடி நேம் அதுக்கப்புறம் என்ன ஸ்டைலோ அது. சோ ஐடி நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஒரு ஒரு எலமெண்ட் குடுத்த ஐடி நேம் மத்த எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. கிளாஸ் நேம் அப்படி இல்ல. 2 எலமெண்ட்டுக்கும் சேம் கிளாஸ் நேம் கூட குடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐகான்ஸ் ஃபேவிகான் பார்த்தோம். உங்க எலமெண்ட்ல உங்களோட வெப் பேஜ்ல ஆ டைட்டில் பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஐகான் வேணும் அப்படின்னா, அந்த ஐகான நீங்க இந்த மாதிரி லிங்க்குள்ள நீங்க குடுத்துக்கலாம். சோ அடுத்து ஆடியோ, அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தோம். அண்ட் தென் பட்டன் டேக் பார்த்துப்போம். அவ்வளவுதான். இவ்வளவு மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க யாராவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? நான் நேத்து கிளாஸ்ல சொன்னது, இன்னைக்கு சொன்னது. anyone please reply. ஓகேனா ஓகே, இல்லன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் இருந்துச்சேன். சோ இட்ஸ் யுவர் விஷ் அவ்வளவுதான். சோ ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணலாம். அதுக்கு தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இருக்குன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சாட் பாக்ஸ்ல கூட கேளுங்க. நோ. ஓகே. யாருக்குமே எந்த டவுட் இல்லையா? ஓகே. எந்த டவுட் இல்லைன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சதுக்கா இந்த எமோஜாவது போடுங்களேன். எனக்கே டவுட்டா இருக்கு. உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையா? ஓகே. ஓகே. ஓகே குட். சோ இத போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு வீடியோ, ஆடியோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வீடியோ ப்ளே ஆகுதா, ஆடியோ ப்ளே ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு கேளுங்க. நாளையிலிருந்து நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க் யூ.
எல்லாம் சரியா போகுது.